இபிஎஸ் அணியில் அதிமுகவில் இனிமே வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. நேற்று அமித்ஷாவுடைய கருத்துக்களை பார்க்கும்போது கூட்டணியை பற்றி வந்து கதவுகள் திறந்து தான் இருக்குது, யார் வேணாலும் கூட்டணிக்கு நாங்கள் வர்றோம், தமிழகம் ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது கடைசி நேரத்தில் இந்த கூட்டணியில் மாறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? மாறுபாடுகள் என்ன ஏற்படும்? அதிமுக பாஜகவோட போகாது, அதுல இனிமே மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கிழக்கே ஒரு சூரியன் வந்து உதித்தாலும் இல்ல கிழக்கே மறைஞ்சாலும் அதிமுக போய் பாஜக அவங்க 2026 தேர்தலையும் இல்லைட்டாங்க. பாஜக என்ன தந்துறாங்க, மோடி பிரதமராக நீங்க தரணும், கூட்டணியில இருந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தல் செய்யணும். தமிழ்நாட்டுல இருந்து பல இடங்கள் அமித்ஷா கணக்குல 25 இடங்களை அதிமுக சேர்ந்தா 25 இடங்களை பிடிச்சு நாங்க ஆட்சிக்கு மோடியை பிரதமராக. ஆனா அதுக்கு பிரதிபலிக்க உங்களை 20 எடப்பாடி மாட்டோம். நாங்க தான் முதல் அண்ணாமலை எடப்பாடியை முதல்வர் நாங்க அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு எந்த பைத்தியக்காரங்க அவங்களுக்கு போவான்? முட்டா பையன் கூட போக மாட்டாங்க, அடிமுட்டா போக மாட்டாங்க. உனக்கு பிரதமர் பதவி தர்றதுக்கு நான் வரணும் உன்னோட, ஆனா முதல்வரா என்னை ஏற்க அண்ணாவையும் புரட்சி அம்மாவையும் இழிவா பேசுறவங்களோட கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க. மத்திய அரசு மேலிட தலைமையிடம் புகார் கொடுத்தார்கள். ஆனால் எந்த புகாரை மதித்து அண்ணாமலையை மேலிடம் கண்டிக்கவில்லை. அப்பதான் அதிமுக நான் சொன்னது புரிஞ்சிச்சு. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பாஜக உங்களை அழிக்க நினைக்கிறது, கட்சி பயன்படுத்த நினைக்கிறது. 4 பேரையும் தனித்தனி மாடுகள் மேயும்ல, சிங்கம் ஒவ்வொன்னா சாப்பிடும்ல, அது மாதிரி உங்களை சாப்பிடுறதுக்கு அந்த சிங்கம் வெறி பிடித்து திரிகிறது, அலைகிறது. கழுத்தை கொடுத்தீங்கன்னா அது உங்களை முழுங்கிடும் சொன்னேன். கேட்கவங்க இன்னைக்குதான் ஒரு பக்கம் உறவு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை மூலமா பகை. இந்த கட்சிய கவிழ்ப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறாங்க. ஒண்ணு சேரன்னு யார் சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, பலமானவங்க சொல்ல மாட்டாங்க. இது வந்து புலிக்குட்டி வந்து பூனை என்னை சேர்ந்துக்கோ சொல்லுமா? பூனைக்குட்டி தான் புளிய பார்த்து என்னைய சேர்த்துக்கோ, பாதுகாப்பு. வந்து நிச்சயமா எப்படி சேர முடியுங்க? நீங்க வந்து சசிகலாமா தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்வு செஞ்சாங்க 2016 பொதுக்குழுல. அவங்க 2017 அவங்களை நீக்கணும்னு உறுதியான கோரிக்கை வச்சது யாரு? குடும்பத்தை நீக்கணும், கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து தூக்கணும் சொன்னது யாரு? இபிஎஸ் வச்சாரு, ஓபிஎஸ் வச்சாரு. அவங்க மேல விசாரணை கமிஷன் நடத்தணும்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சது யாருங்க? அவங்களை வெளியேற்றியாச்சு. இப்ப அவங்க பொதுச் செயலாளருங்கிறாங்க, உங்களை வெளியேற்றியாச்சு. ஆனா இப்ப நீங்க வந்து நான் வந்து ஒருங்கிணைப்பாளர் இருக்கீங்க, தினகரன் நான் துணை பொதுச் செயலாளருங்கிறாரு. இப்ப ஒன்னா சேர்றது எப்படிங்க? யாரு என்ன பொசிஷனுக்கு வருவாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இல்லாத ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்லி தொண்டர்களை குழப்பி கொண்டிருக்கிறார் சார். அப்போ இப்ப ஓபிஎஸ் வந்து ஒரு முக்கிய தலைவரா இருந்தாரு, இப்போ தொடர்ந்து வந்து மக்கள் கூட வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தேர்தல் நெருங்கி வரும்போது மக்களுக்கு தொண்டர்களுக்கு வந்து இந்த குழப்பம் வந்துடாதா? அப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்களோட ஓட்டு தனியா பிரிஞ்சிடும். தொண்டர்கள் முழுக்க இங்கதான் இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்க? பொதுக்குழு என்பதுதான் தீர்மானிக்கக்கூடியது. அப்படியே அதிமுக உங்கள்கிட்ட இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் கூட இப்ப ஓபிஎஸ் சார்ந்தவர்கள் அவங்க பின்னாடி இயங்கக்கூடியவர்களோட ஓட்டு பிரிஞ்சிராதா? அது திமுகவுக்கு வந்து போலதி சார் சொல்ற மாதிரி திமுகவுக்கு ஆதரவு அமைஞ்சிராதா? அது கொஞ்சம் பேர் பிரிவாங்க. அதனால வந்து கட்சியில வந்து ஒரு சின்ன துண்டு வெளியே போறதுனால உடம்புல சில ரோமங்கள் அப்பப்ப விழுந்துகிட்டே இருக்கும். அதனால உடம்பு கெட்டு போயிடுமா? திரும்ப முளைக்கும் ரோமங்கள். அது மாதிரிதாங்க இது. பெரிய உடம்புல கையோ காலோ போயிடல, தலையோ போயிடல, உடம்பு அப்படியே இருக்குது. சில ரோமங்கள் எப்பயுமே உதிரும். டெய்லி நீங்க குளிக்கும் போது பாத்தீங்கன்னா 4 ரோமம் உதிரும். உடனே நீங்க ஐயோ போச்சே அப்படின்னு அப்படி உட்காந்துருவீங்களா? சாஞ்சி போடுவீங்களா? இல்ல, அது திரும்பவும் நீங்க நாளைக்கு முளைக்கணும், உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அது மாதிரிதாங்க இது. நீங்க கொஞ்சம் பேருக்கு போயிட்டு அது வந்து தினகரனு
2.5% வாங்கினாரு. இப்ப அவர் கூடாரமே காலி ஆகி போச்சு. சார் 2019 வாஸ் அவுட் ஏடிஎம்கே. இப்ப மறுபடியும் வந்து இவ்வளவு பிரச்சனைகளோட தேர்தலை சந்திக்கும் போது அந்த மாதிரி மறுபடியும் எப்படி எத்தனை சீட் ஜெயிப்பீங்க? ஏங்க வாஸ் அவுட் ஏங்க? அன்னைக்கு ஓபிஎஸ் கூட இருந்தாரு, அன்னைக்கு பாஜக கூட இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், தேர்தலுக்கு முன்னாடியே தற்கொலை முயற்சி பாஜகவோட போறது, நீங்க படுதோல்வி அடைவீங்கன்னு சொன்னேன். சரி, மோடியை பிரதமராக அறிமுகப்படுத்தி அதிமுக அந்த தேர்தலில் வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? 18%. ஆனா எடப்பாடி அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் அந்த தேர்தலில் பணியாற்றாமல் போதும் கூட 34%, வெறும் 3% தான், 13 லட்சம் வாக்குகள் தான் திமுக விட கம்மி. இவ்வளவு பெரிய கூட்டணியை திமுக வச்சிருந்துச்சு. பாஜக சுமந்துக்கிட்டு போனோம், அதிமுக சுமந்துட்டு போச்சு. அப்ப கூட அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு 13 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான் தோத்தாங்க. அம்மா தோத்தப்ப கூட இவ்வளவு சீட்டு ஜெயிக்கலங்க, இவ்வளவு வாக்குகளை வாங்கலங்க. அது எடப்பாடி கிடைச்ச வாக்குகள் தானே. சரி சார், வரேன். எங்கேயா பிரச்சாரம் பண்ணாரா? சரி, அவர் தேனி மாவட்டத்துல மட்டும் இருந்தாரு, 4 தொகுதியில பிரச்சாரம் பண்ணாரு. அவர் தொகுதியில எப்படி பிழைச்சேன்னு ஒரு 11,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சுட்டாரு. மற்ற 3 தொகுதியும் தோத்து போச்சு. அங்கேயே தான் பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் தோக்க வச்சுட்டாரு. எங்கேயும் போல. தென் தமிழ்நாட்டுக்கு எனக்கு பணம் இருக்கு, அங்கே எனக்கு அப்படிங்கிறாரு. போக வேண்டியதானே, போக வேண்டும். அவர் திமுகவோட கூட்டணியில வச்சிருந்தார், கூட்டணி. அதனால எப்படியாவது இபிஎஸ் முதல்வர் ஆக்க கூடாது கங்கணம் வரேன் சார், வரேன் புகழேந்தி சார். பாஜக ரெண்டையும் மீறி தானே அவ்வளவு வாக்குகளை வாங்கினாங்க. கலை சார் வரேன். புகழேந்தி சார், அது வந்து ஒரே நிமிஷம் சொல்லுங்க சுரேஷ்ராஜன். இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள்ல 2,500 பேர் யாருக்கு இருக்காங்க? they represent the cadres. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா 2 பேரும் தான் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒண்ணு பொதுச் செயலாளர் அதிமுக, இன்னும் பொதுக்குழு உறுப்பினர். பொதுக்குழு உறுப்பினர்கள் they represent the cadres. அவங்க தான் அடிப்பட்ட தொண்டர்களுடைய பிரதிநிதிகள், நெருக்கமா இருக்கிறவங்க. அவங்க தான் தொண்டர்களுடைய முகம் சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம். they are the face of the cadres. அப்ப அவங்க யார்கிட்ட இருக்காங்க? நீங்க இப்ப கூட எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு 15 எம்எல்ஏஸ், முன்னாள் எம்எல்ஏ 1980, அவங்களுக்கு வயசு 70-80 அதுல 14 பேர், 15 பேரும் ஒரு பழைய கால எம்பியும் ஆக 16 அதிமுகவினர், பிறகு 2 திமுக காரங்க பழைய எம்எல்ஏஸ், 18 பேர் போய் சேர்ந்து பாஜக அங்க போய் பார்த்து முருகனை பார்த்து பாஜக கார்டு வாங்கிட்டு வந்தாங்க, மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று நீங்க பாத்துருப்பீங்க டெல்லியில வந்து. அதுல யாரு இருக்கிறாங்க பார்த்தா அதுல ஓபிஎஸ் அணில இருந்து ஒருத்தர் கூட இபிஎஸ் அணில இருந்து ஒருத்தர் கூட போல. போனவங்க பூரா ஓபிஎஸ் அணில இருந்தும் தினகரன் அணியில போயிருக்காங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சு இத்தனை பேர் அவங்க இருக்கிறாங்க.